அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஆமினாஸ் குக் புக். இன்னைக்கு நம்ம குக் புக்ல நோன்பு கறி கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். எல்லாரும் என்னோட வீடியோ பாக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். தேவையான பொருட்கள்: அரிசி 200 கிராம், பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், வெள்ளக்கடலை 50 கிராம், மட்டன் கொத்து 250 கிராம், பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா சிறிதளவு, எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், பட்டை 1, கிராம்பு 3, ஏலக்காய் 3, பிரிஞ்சி இலை 2, நட்சத்திரப்பூ 1, பெரிய வெங்காயம் 3, தக்காளி 3, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன். அரிசி, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், வெள்ளை கொண்டக்கடலை இதெல்லாம் ஒரு 1 ஹவருக்கு முன்னால நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதுல ஊற வச்ச அரிசிய கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்து அதுல மிக்ஸில இருந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க அரிசி, வெள்ளக்கடலை, கடலைப்பருப்பு, வெந்தயம், பாசிப்பருப்பு எல்லாத்தையும் அதில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 4 டு 5 விசில் வேக வச்சுக்கோங்க. இன்னொரு குக்கரை அடுப்பில் வச்சு காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் பட்டை, கிராம்பு, நட்சத்திரப்பூ, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்து வெடிக்க விடுங்க. இது நல்லா வெடிச்சதும் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதோட நான் தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு கொத்துக்கறியும் சேர்த்து நல்லா வதக்குறேன். வதக்குன பிறகு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 8 விசில் வேக விடுங்க. வேகட்டும். கறி வெந்ததும் 10 நிமிஷம் கழிச்சு விசில ரிமூவ் பண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம வேக வச்சிருக்கிற அரிசி, பருப்பு, கடலை மிக்ஸ இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இத 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. கடைசியா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இலைகளை போட்டு இறக்குங்க. இப்போ நோம்பு கஞ்சி நமக்கு தயாராயிடுச்சு. நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா ஸ்பைசியாக அரோமா ஸ்மெல் புக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக நோம்பு டைமில் இதை பள்ளிவாசலில் செய்வாங்க, வீடுகள்லையும் செய்வாங்க. இது எல்லாருமே விரும்புகிற ஒரு உணவாக இருக்குது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.